Vanakkam. Welcome to Catering. Order Tamil food today from Catering. Welcome to Catering. Today special ரவா கிச்சடி. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாணலியை வச்சு நெய்யை ஊற்றிக்கணும். அப்புறம் ரவையை போட்டு நன்கு கலர வேண்டும். ரவையோட அளவு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ரவை 1/2 கிலோ ரவை, 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி ரவை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கலர வேண்டும். இப்போது ரவை நல்லா வறுத்தாச்சு, லைட்டாக உங்களுக்கே தெரியும் பொன்னிறமாக ஆயிடுச்சுன்னு. அதனால் இப்போ இறக்கி வச்சுட்டு அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு சொல்கிறேன். தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு உண்டான அளவு என்னென்னா கேரட்டு 200 கிராம், பீன்ஸு 100 கிராம், தக்காளி பெரிய தக்காளி 2 தக்காளி, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 5 வெங்காயம், பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி, பச்சை பட்டாணிலேயே ஃப்ரெஷ்ஷாக விற்கிற பட்டாணி நான் சின்ன பாக்கெட் 2 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பட்டாணி ஊற வச்சு காஞ்ச பட்டாணி வாங்கி ஊற வச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அதே மாதிரி க்ரீன் சில்லி மேக்ஸிமம் இது க்ரீன் சில்லி சூப்பராக இருக்கும். ஆனால் எங்களுக்கு க்ரீன் சில்லி பிடிக்காததுனால நாங்கள் ரெட் சில்லி போட்டுட்டோம். அதே மாதிரி பிரியாணி இலை 2 ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, ஆயில் இந்த கப்பில் 1.5 கப்பு ஊற்றணும். நான் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஊற்றுனதுக்கப்புறம் இன்னொரு 1/2 கப்பு ஊற்றுவோம். இப்போ நம்ம கருவேப்பிலை தேவைக்கேற்ப நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ நம்ம செய்யலாமா? அதுக்கு அடுத்தது கரம் மசாலா 1 ஸ்பூன். ஓகே, இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். வாணலியை வச்சு ஆயில் மிக்ஸ் பண்ணலாம். ஆயில் இந்த கப்பில் நான் 1.5 கப்பு ஊற்றுறேன். கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆயில் ஊற்றியாச்சு. அடுத்து பிரிஞ்சி இலையும் ஏலக்காயும் எண்ணெயில் போடுறோம். போட்டு லைட்டாக வணக்கிட்டு கருவேப்பிலையை மிக்ஸ் போடுறோம். அடுத்து ஆனியன் எப்பயுமே இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டு போடக்கூடாது. ஆனியன் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா தான் வடை சட்டியில் அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா ஆனியன் போடும்பொழுது அடி பிடிச்சிடும். நீங்கள் எந்த ஒரு இது செஞ்சாலும் எந்த ரெசிபி பண்ணாலுமே வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடுங்க. டேஸ்ட்டும் வரும், பாத்திரமும் உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். வெங்காயம் வணங்காமே கொட்டுறையில்ல இரு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு, பார்த்தா உங்களுக்கே தெரியும் கலர் மாறி இருக்கிறது. அடுத்து என்ன பண்ணுறோன்னா ரெட் சில்லி போடுறோம். ஏன் எண்ணெயில் போடுறோம்னா அப்போ தான் காரம் இறங்கும். அதனால் ஃபஸ்ட்டு ரெட் சில்லியை போட்டு நல்லா வணக்கிறோம். வணக்கிட்டு கூடவே காரம் ரெட் சில்லிக்கு சீக்கிரம் காரம் இறங்காது. அதனால் ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கிறோம். ஏன்னா எப்பயுமே ரெட் சில்லியில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். இப்போது அதுவும் ரெட் சில்லி கலர் மாறிடுச்சு பாருங்கள், ரெட் ஆகிடுச்சு. அடுத்தது இது பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி. நெக்ஸ்ட்டு கேரட், அடுத்து பீன்ஸு. இதெல்லாம் போட்டு வணக்கணும். நாங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான்ப்பா செஞ்சுருக்குறோம். இஞ்சி பூண்டெல்லாம் நாங்களே தான் ரெடி பண்ணோம். எதையுமே நாங்கள்
கடையில் வாங்கியெல்லாம் செய்ய கிடையாது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அது வணங்குற வரைக்கும் நமக்கு ரவை வந்து நான் வந்து டம்ளரில் மெஷர்மெண்ட்டு நீங்கள் என்ன கப் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு என்ன கையில் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நான் இந்த டம்ளரில் எடுத்தேன் 3 டம்ளர் ரவை. 3 டம்ளர் ரவைக்கு 7.5 டம்ளர், ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. அப்போ வந்து 3 டம்ளருக்கு 7.5 டம்ளர் தண்ணி நம்ம அதில் ஊற்றணும். ஏன் தக்காளி போடலன்னு இப்போ வந்து ரவை வந்து 3 கப்பு, 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும். அப்போ வந்து நான் 7.5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் தக்காளி ஏன் இன்னும் போடலின்னு நினைக்காதீங்க. தக்காளியை நம்ம எப்பயுமே வதக்கிட்டு தண்ணி ஊற்றி தண்ணியில் தான் தக்காளி பழத்தையும் கரம் மசாலாவையும் நம்ம சேர்க்கணும். அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்துனா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் இதில் போட்டு வதக்கிட்டிங்கன்னா அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். இப்போது காய் நல்லா வெந்துருச்சு. ஏன்னா நாங்கள் எண்ணெயிலே லைட்டாக சிம்மில் வச்சு அடுப்பை அப்படியே லைட்டாக அதுலேயே அரை வேக்காடு வெந்துடும். அதுக்கப்புறம் இப்போது தண்ணி எடுத்து ஊற்றணும். தண்ணியுமே வெதுன்னு சூடு பண்ணி ஊற்றணும்னா அது வந்து இன்னும் வந்து பாய்லர் சீக்கிரம் ஆகி போயிடும். ரெண்டாவது நல்லாவும் இருக்கும். இப்போ நான் வெதுன்னு சூடு பண்ணி அதில் ஊற்றுறேன். தண்ணியை ஊற்றிட்டு இப்போ கலரிட்டு இதில் தேவைக்கேற்ப உப்பு, அதுவும் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ரவை போடுறீங்களோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போடுங்க. நாங்கள் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடுறோம். போட்டுமா? இப்போ வந்து இது கரம் மசாலா சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் டேஸ்ட்டுக்காக வேண்டி போடுறது. அரை ஸ்பூன். அடுத்தது தக்காளி. இதெல்லாம் தண்ணியில் தான் வேக வைக்கணும். அடுத்தது மல்லி இலை கொஞ்சமாக கிள்ளி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுப்பா. சும்மா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். அதுலேயே எல்லாமே வெந்துடும், ஓரளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கடைசியாக ரவையை கொட்டி கலர வேண்டியதுதான். உப்பு வந்து இந்த தண்ணியிலேயே நீங்கள் டேஸ்ட் பண்ணிடுங்கப்பா. டேஸ்ட்டு பண்ணும்போது ஒரு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சம் ஒரு தூக்கலாக உப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த ரவைக்கு வந்து உப்பு கரெக்டாக ஆகும். நீங்கள் அந்த தண்ணியில் உப்பு கரெக்டாக இருந்தது அப்படின்னா உப்புமா கிண்டும்போது உப்போட அளவு குறைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ரவையை போட்டு கலரணும். நல்லா கலரி ஓரளவு கடைசி இறக்கும் போது அப்படியே நெய் கொஞ்சம் விட்டு ஒரு கலர்னிங்கனாவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் பொட்டுக்கடலை வச்சு ஒரு சட்னி அரைச்சிக்கிட்டிங்கனாக்கா இந்த கிச்சடிக்கும் அந்த சட்னிக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நெய் ஊற்றிக்கணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் வெந்தால் தான் அதனுடைய ரவை வந்து இதாகும். இல்லைன்னா போட்டோடனே கெட்டியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரவை வந்து வேகாத மாதிரி ஆகி போயிடும். அதுக்காக தான் தண்ணி நம்ம ஊற்றுற தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்க அளவு. அதுதான் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. எப்பயுமே ரவையை எடுத்து போட்டோம்னா அப்படியே ஓரளவுக்கு கொலன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொடுக்காது. நெய் ஊற்றும். நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்கப்பா. நீங்கள் அளந்து மெஷர்மெண்ட்டில் ஊற்றணும் அப்படின்னா அளவு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் போதும். விட்டு நல்லா கலரி விட்டு இறக்கிடுங்கப்பா.
ரெடி ரவா கிச்சடி. வாங்க சாப்பிட்லாம். எம்எம் கேட்ரிங்கோட ஸ்பெஷல் ஐட்டம்.